ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனும் நிலாவும் பல்லவன் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் அதை பார்த்து நடேசன் ரொம்பவே கொதிச்சு போய் திட்ட ஆரம்பிக்கிறாரு. இவளை எதுக்குடா கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்துறீங்க, அவங்கள பத்தி எந்த உண்மையும் நீங்களும் சொல்ல மாட்டீங்க, அவங்கள நாங்க கூட்டிட்டு வந்தா நீங்களும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா நடேசன்கிட்ட பேசவும், எப்படியோ தொலைஞ்சு போங்க, இவளை பத்தி உங்களுக்கெல்லாம் தெரியாது, பட்டாதான் தெரியும், இவ நல்ல பாம்பை விட மோசமானவ, ஆனா நான் இப்ப சொன்னா உங்களுக்கு தப்பாதான் தெரியும், நீங்க பட்டாதான் திருந்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்த ஆரம்பிக்கிறாரு. இவர் கத்துற சவுண்டு கேட்டு வீட்டுக்குள்ள இருந்த சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் வெளியே வர அங்க பார்த்தா பல்லவன் அம்மா நின்னுகிட்டு இருக்காங்க. பல்லவன் அம்மாவை பார்த்ததும் பல்லவன் வேகமா ஓடியாந்து அம்மா அப்படிங்கிறாப்புல. உடனே பல்லவா, உன்னை இவ்வளோ நாள் நான் விட்டு பிரிஞ்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பல்லவன் அம்மா. இதை பார்த்துட்டு, டேய் இவ வேஷம் போடுறாடா, இவளை நம்பாதீங்கடா, இவ நல்லவ கிடையாதுடா, இவ நல்ல பாம்போட மோசமானவடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடேசன் கத்த, என்னங்கள் உங்களுக்கு நான் பைத்தியமா பிடிச்சி போச்சு, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேசவும், இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி இவன் நல்லவெல்லாம் கிடையாது, நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கடந்த ஒரு பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிடுறாரு. பல்லவன் அம்மாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் வேற இருக்கு. ஏன்னா இவங்கள பத்தி முழு விவரமும் நடேசனுக்கு தான் தெரியும், இவங்க எப்படியாப்பட்டவங்கன்றது. மற்ற யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது பல்லவனம்மா எப்படியாப்பட்ட கேரக்டர்ன்றது. ஆனா எங்கே அவர் கோவப்பட்டு நம்மளை வீட்டை விட்டு விரட்டிடுவான்னு நினைச்சா கடைசியில பிள்ளைகளுக்கு பயந்துட்டு அவர் கோவமா சத்தம் போட்டு வெளியே போயிட்டாரு. பரவாயில்ல, அப்ப இனிமே இந்த வீட்டில் நம்ம தைரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உடனே பல்லவன் கேட்குறாரு, ஏமா என்னைய இந்த ஆள்கிட்ட விட்டுட்டு போனீங்க, என்னையும் நீங்க கூட்டிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு உடனே பல்லவன் அம்மா சொல்றாங்க, பல்லவா என்னை மன்னிச்சிருடா, சந்தர்ப்ப சூழ்நிலைனால நான் போயிட்டேன்டா, ஆனா உன்னை விட்டுட்டு போனது நான் தப்பு தாண்டா, அதனால தாண்டா உன்னைய நான் இடையில பார்க்க நினைச்சா கூட என் மனசாட்சியே என்னை உறுத்த ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் எந்த முகத்தை வச்சு உன்னை பார்க்க வருவேன், குழந்தையில விட்டுட்டு போயிட்டு இப்போ உன்னை நான் என்ன சொல்லி நான் உன்னை சமாதானப்படுத்தி உன்னை பார்க்க முடியும், அதனால தாண்டா பல்லவா நான் மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த அம்மா உன்னை பார்க்க வரல, தயவு செய்து இதுக்கு மேலே என்னை எதுவும் கேட்காதடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓன்னு அழுக ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு பல்லவன் தேமி தேமி அழுக ஆரம்பிக்கிறாரு. அழுகாதடா பல்லவா, அம்மா தான் வந்துட்டேன்ல, எதுக்கு அழுகிற, இனிமே அம்மா உன்னை விட்டு எப்பயுமே பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பல்லவன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்புறம் தான் சேரன் சொல்றாரு, வாங்கம்மா உள்ள வாங்க, அம்மா உள்ள கூட்டிட்டு வாடா பல்லவா அப்படின்னு சொல்லவும், சரின்ட்டு பல்லவன் அம்மாவை உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் கோவமா வெளியே போனவர் கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் வெளியே உட்காந்துருக்காரு. வெளியே உட்காந்துட்டு அவர் மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாரு, டேய் அவளை அனுப்பி விட்டுருங்கடா, வீட்டில் வச்சிருக்காதீங்கடா, அவள் நல்லவ கிடையாதுடா, சொன்னா கேளுங்கடா, உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைச்சா இப்படி கண்ணாடி விரியனை வீட்டுக்குள்ள கூட்டியாந்து வச்சிருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கா தண்ணியை போட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு மறுபடியும். அப்பதான் சேரன் ஏப்பா இப்ப மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்கீங்க, அமைதியா இருங்கப்பா கொஞ்ச நேரம், ஏப்பா இப்படி சரக்க போட்டு இப்படி தேவையில்லாம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னவும், ஏண்டா சேரா உனக்குமாடா எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீயுமாடா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. சோழனும் பாண்டியனும் வெளியே சும்மா இருக்க மாட்டீங்களா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பல்லவன் அவங்க அம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான், அதுல ஏன் மண்ணள்ளி போட பாக்குறீங்க அப்படின்னு சொல்லவும், டேய் நான் உங்க தலையில மண்ணள்ளி போடல, நீங்களே இவ்வளவு கூட்டியாந்து உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டீங்க, பாரு இன்னி என்னென்ன நடக்க போகுதுன்றது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காரு. பல்லவன் அம்மாவை பார்த்து கேட்குறாரு, பாருங்கம்மா எப்படி குடிச்சிட்டு உளர்றாருன்னு, இப்படி அப்பட்ட ஆள்கிட்ட என்னைய கை குழந்தையா இருக்கையில விட்டுட்டு போனீங்க, நல்ல வேளை எனக்கு அண்ணன் மட்டும் சேரன்னா மட்டும் இல்லைன்னா என் நிலைமையை நினச்சி பாருங்க, இப்போ வரையிலும் எனக்கு எந்த குறையும் இல்லாமல் இந்த 3 அன்னைங்களும் என்னை நல்லா பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க, அவங்க கூட பிறந்த தம்பிமா தான் என்னை இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்காக தான் இந்த வீட்டில் நான் இவ்வளோ நாளாக தங்கியிருக்கேன், ஏன்னா இன்னொரு தாய்க்கு பிறந்த பிள்ளைன்னு தெரிஞ்சதும் நான் அப்பயே வீட்டை விட்டு கிளம்பிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் என்னை தேடி கண்டுபிடிச்சி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு அவங்க சொந்த தம்பியாக தான் இன்னைக்கு வரையும் நினைக்கிறாங்க, அந்த பாசத்தினால தான் நான் இன்ன வரையும் வெளியேறாமல் இருக்கேன். சோழன் அண்ணாவுடைய ஒய்ஃபு எங்கள் அண்ணி நிலா, அவங்களும் என்னைய தாய்க்கு தாயாக பார்க்குறாங்க, அதனால தான் இந்த வீட்டை விட்டு போவே எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க அம்மா பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு பல்லவன். இப்போ நிலா சொல்கிறாங்க, எதுக்குடா பல்லவா, எதுக்கு போனதெல்லாம் நினச்சி பேசிக்கிட்டு இருக்க, இப்போ தான் அம்மா வந்துட்டாங்கல்ல, இனிமேல் அம்மாவும் உன்னை விட்டு போக மாட்டேன்ட்டாங்க, அதுக்கப்புறம் ஏன் பழசையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க, இனிமேல் எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக இருப்போம்,
கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இருங்கம்மா உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, அந்த அம்மா நல்லவங்க நினைச்சு எல்லாருமே விழுந்து விழுந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல்லவனம்மா சுத்தி முத்தி வீடை பாக்குது. ஏன்னா சின்ன வயசுல அது விட்டுட்டு போன வீடு அது. பசங்களும் சின்ன சின்ன பசங்களா இருந்தவங்களும் இன்னைக்கு பெரியவங்களா வளர்ந்துட்டாங்க. ஆனா நடேசன் வந்து நம்மளை பத்தி எந்த உண்மையும் இவங்ககிட்டலாம் சொல்லலை போல. அதனாலதான் நம்மளை இந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க. இதையே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கிற வரையும் இருந்துட்டு ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நம்ம கையில சுருட்டிக்கிட்டு போயிடணும் அப்படின்ட்டு இது ஒரு முடிவெடுத்துருது. எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. அப்ப வந்து நிலா சொல்றாங்க, இன்னைக்கு பல்லவன் வந்து அவங்க அம்மா பக்கத்துல படுத்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லவும், சரிடா பல்லவா, நீ உள்ள படுத்துக்க அம்மாவோட, நாங்கெல்லாம் ஹாலில் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிய 3 பேரும் வெளியில வந்து படுத்துறாங்க. இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. இவன் பக்கத்துல படுத்திருந்தா நம்ம புருஷன்ட்ட பேச முடியாது அப்படின்ட்டு இது யோசிச்சுக்கிட்டே இருக்கு. பல்லவன் தூங்குனதுக்கு அப்புறம் வெளியே எந்திரிச்சு வருது. வெளியே எந்திரிச்சு வந்து பாக்குது. அங்கே நடேசனும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த அம்மா புருஷனுக்கு போனை போடுது. போனை போட்டதும் அந்த ஆளும் போனை எடுத்துடுறாரு. என்ன எங்கே இருக்க கோமலு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் நல்லபடியாக செட்டில் ஆகிட்டேயா, இந்த பல்லவனை விட்டுட்டு வந்தேன்ல அந்த வீட்டில் தான் இப்போ மறுபடியும் நான் வந்து தங்கிட்டேன். என்னைய பற்றி எந்த விவரத்தையும் அந்த நடேசன் பிள்ளைகிட்ட சொல்லலை போல. அதனால என்னைய எல்லாருமே நல்லா தாங்குன்னு தாங்கி நல்லா கவனிச்சுக்கிறாங்க. எனக்கு நல்ல இடம் அமைஞ்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு நான் இங்கேயே இருக்கேன். நீ என்னையா, நீ போன இடம் என்னாச்சு, நீ இங்கேயும் செட்டில் ஆயிட்டியா அப்படின்னு கேட்குது அந்த அம்மா. உடனே நானும் செட்டில் ஆயிட்டேன், என்னைய பற்றி கவலைப்படாத, கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இரு, முடிஞ்சா ஏதாவது கிடைக்குதான்னு பாரு, நம்மளை பொறுத்த வரையிலையும் கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்சாலும் போதும், அதை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிரு, நம்ம அதை வச்சு கொஞ்ச நாளைக்கு வேற ஊர்ல போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாப்புல. சரியா, நானும் அதை தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்க 3 ஆம்பளைய சம்பாத்தியம் இருக்கு, பத்தாவதுக்கு இந்த சோழன் ஒய்ப்பு வேற வேலைக்கு போறா போல. அதனால அந்த பொண்ணுடைய வருமானமும் இருக்கு. எப்படியும் ஏதாவது நகை நட்டு ஏதாவது பணம் காசு இருக்கான்னு நான் பார்க்குறேன். அப்படி பணம் காசு எனக்கு தட்டுப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் எடுத்துக்கிட்டு நைட்டோட நைட்டா நான் எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அந்த ஆள் கேட்குறாரு, எங்க உன் மயனை பார்த்ததும் பாசத்துல மனசு மாறிடுவேன்னு நினைச்சேன், நீ அப்படியே தான் இருக்க, நீ மாறலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்கவும், நான் எப்படியா மாறுவேன், நான் என்ன இவன் மேல பாசத்தோடையா நான் வந்து இங்க தங்கியிருக்கேன்னு நினைச்ச, பாசம் இருந்தா ஏயா நான் கை குழந்தையில விட்டுட்டு வருவானா, எனக்கு பாசம்லாம் அவன் மேல துளி கூட இல்லை. இப்ப வறுமையில மாட்டிக்கிட்டோம். 2வது வந்து கடையங்காரங்க தொந்தரவு தாங்க முடியல, இந்த வீட்டில் வந்து நான் தங்கியிருக்கேன். அதனால வந்து கூடிய மட்டும் நான் ஏதாவது காசு பணம் கிடைச்சா அதை எடுத்துக்கிட்டு நான் நைட்டோட நைட்டாக எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுது. தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகலாமேன்ட்டு வெளியே எந்திரிச்சு வர்றாங்க. அப்பதான் பல்லவனம்மா யாரோடைய போன்ல பேசிக்கிட்டு இருக்கிற சவுண்டு கேட்குது. கொஞ்சம் தள்ளி நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிலா. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது, நடேசன் சொன்ன மாதிரியே பல்லவன் அம்மா வந்து நல்லவங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசுனதெல்லாம் நிலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரோடம்மா இவ்வளவு நேரம் போன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னவும் அந்த குரலை கேட்டு இதுக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. நிலா பின்னாடி நின்றுகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அதை எதிர்பார்க்கல பல்லவன் அம்மா. நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்தை சேர்த்து பலார்னு விடுறாங்க. அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பல்லவன் அம்மா. பல்லவனும் பக்கத்துல படுத்திருந்த அம்மாவை காணாமனு வெளியே எந்திரிச்சு பார்க்க, அப்ப பல்லவன் அம்மாவை கன்னத்தை சேர்த்து ஓங்கி அறையிறத பல்லவனும் பார்த்துறாரு. பல்லவன் அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு.